ஸ்ரீமத் பாகவதம் 13ஆம் பகுதி. பூமியை மீட்க வந்த வராக அவதாரம். அரண்மனையில் பரீட்சித்து மன்னனும் தான் செய்துவிட்ட தவறிற்காக மனம் வருந்திக் கொண்டுதான் இருந்தான். எளிய அந்தணரை அவமதித்தாலே மகா பாபம் வந்து சேரும் என்று கூறுவார்களே, நானும் தவத்தில் மூழ்கியிருந்த ஒரு முனிவருக்கு அல்லவா அபச்சாரம் செய்துவிட்டேன். புத்தி கெட்டு போய் ஏன் இப்படி ஒரு கேவலமான செயலை செய்தேன்? கடவுளே, இதற்கு என்ன பரிகாரம்? இந்த தவறை நான் எப்படி சரி செய்வேன் என்று தவித்தான். இப்படி அவன் மனம் குழம்பிக் கொண்டிருந்த போதே ரிஷிகுமாரன் தனக்கு சாபமளித்து விட்டான் என்கிற விவரம் அவனுக்கு வந்து சேர்ந்தது. மனதில் துயரம் சூழ்ந்தது. விரக்தியுடன், மன்னன் என்கிற ஆணவத்தால் நான் செய்த தவறுக்காகவே இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று மனதை சமாதானப்படுத்தி கொண்டான். அடுத்ததாக தான் செய்ய வேண்டிய காரியங்களை துரிதமாக செய்தான். முதல் காரியமாக தனது மகன் ஜனமேஜயனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தி அரசை அவனிடத்தில் ஒப்படைத்தான். பின் அனைத்தையும் துறந்து அரண்மனையை விட்டு புறப்பட்டு கங்கை கரையை அடைந்தான். தர்பை புல்லை பரப்பி அதன் மீது வடக்கு நோக்கி அமர்ந்து கொண்டான். இனி மீதமிருக்கும் 7 நாள்களும் அன்னம் தண்ணீர் அருந்தாமல் பட்டினியோடு இருந்து பகவானையே நினைத்து உயிர் துறப்பதென்று தீர்மானித்தான். சிறந்த பக்திமானான பரீட்சித்து மன்னனின் இந்த முடிவை அறிந்து ஏராளமான முனிவர்களும் ரிஷிகளும் அவனிடம் அங்கு வந்து சேர்ந்தார்கள். கங்கை கரையில் அனைவரும் இருந்தனர். நாரத முனிவர், அகஸ்திய முனிவர், பிருகு முனிவர், ஆங்கிரஸ் முனிவர், விஸ்வாமித்ர முனிவர் போன்ற மாமுனிவர்களும் கூட அங்கு வந்து பரீட்சித்து மன்னனை சந்தித்தனர். பரீட்சித்து மன்னன் பணிவுடன் அனைவரையும் வணங்கினான். ஒரே சமயத்தில் இத்தனை புனிதர்களையும் காண நேர்ந்ததை நான் மிகுந்த புண்ணியமாக கருதுகிறேன். எனது மரணம் நெருங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தில் உங்கள் தரிசனத்தால் நான் பாக்கியம் பெற்றவன் ஆனேன். முனிவர்களே, முனிகுமாரனின் சாபத்தை நான் மனப்பூர்வமாக மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த பூ உலகில் வந்த பாசத்தால் கட்டுண்டு உழல்வதை விட உயிர் துறந்து விண்ணுலகம் செல்வதை அவர் எனக்கு தந்த வரமாக கருதுகிறேன். பெரியோர்களே, உங்களிடம் ஒரு சிறு விண்ணப்பம். நான் நல்ல விதமாக மோட்சமடைய உத்தமர்களான நீங்கள்தான் அருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்டினான். அப்போது வானத்தில் மங்கள வாத்தியங்கள் முழங்கின. தேவர்கள் பூமாரி பொடிந்தார்கள். பிரகாசமான தேஜஸ் உடையவராக அங்கே சுக மகரிஷி, அதாவது சுகபிரம்ம முனிவர் தோன்றினார். அங்கிருந்தோர் அனைவருமே சுகபிரம்ம முனிவரை வணங்க பரீட்சித்து மன்னன் அவரின் பாதங்களில் சாஷ்டாங்கமாக திருவடி பணிந்து வணங்கினான். பெரும் தபசீலரே, மகரிஷியே, தங்கள் பாதங்கள் இம்மண்ணில் பதிந்ததால் இந்த பூமியானது புனிதமடைந்தது. உலகம் முழுவதும் சஞ்சாரம் செய்து வரும் தாங்கள் எனது மரண சமயத்தில் அனுகிரகம் செய்யும் விதமாக இங்கு வந்திருப்பது எனக்கு எல்லையில்லாத மகிழ்ச்சியை தருகிறது. தங்களின் தரிசனமே என்னுடைய பாவங்களை போக்கும் என்று நான் நம்புகிறேன். என் ஆயுளின் முடிவு காலமான இந்த கடைசி 7 தினங்களில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்கள் தான் கூறியருள வேண்டும் என்று வேண்டினான். சுகமுனிவர் பரீட்சித்து மன்னனை ஆசீர்வாதம் செய்துவிட்டு கூறினார், மன்னனே, எந்த மனிதனும் வாழ்ந்த நாள்களில் எப்படி வாழ்ந்திருந்தாலும் தன்னுடைய இறுதி நாள்களில் பகவானை சரணடைந்து அவனின் திருநாமங்களை உச்சரித்து சதா சர்வ காலமும் அவனையே தியானித்து வந்தால் உறுதியாக நல்வினை அடைவான் என்பது நிச்சயம். நீயும் மனதை அடக்கி உணர்ச்சிகளை வென்று பகவான் ஸ்ரீமன் நாராயணரின் பாத கமலங்களிலேயே உன் நினைவை செலுத்து. அதனால் பிறவியின் உன்னத நிலையை நீ நிச்சயம் அடைவாய் என்றார். 13ஆம் பகுதி நிறைவடைந்தது.